எப்படி சொல்லியதுன்னே தெரியல மக்களே. எனக்கு இக்கட்டான சூழ்நிலையை ஆகப்பாடே பிசியோடு இருந்து பல பாடுபட்டாக இந்த குழந்தைய பெத்தெடுத்தது. அது என்ன தின்னாமல் குடிச்சாமல் இருந்து ஜஸ்ட் அரிசி ஆகாரம் கூட சாப்பிடல, ஃபுல்லும் தானிய வகை. பின்ன நிறைய இயற்கையான மருந்துகள் எல்லாம் குடிச்செடுத்து அப்படி பார்க்காதவங்க பிசியோட வீடியோ போட்டு அதில் போய் பாருங்க. அதெல்லாம் பாடுபட்டு பண்ண பிறவும் குழந்தை பிறந்து அவள் பிறந்த பிறகு 8 மாதம் கழிச்சு திரும்ப வந்த பிசியோடி. அதை நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு ஜோக்கக்காரி நான் பார்த்துக்கோங்க. இது போராதுன்னு தான் இப்படி ஒரு மோசமான வியாதி ஐபிஎஸ். மருந்து மாத்திரையிலையும் குணம் ஆகாது, சாப்பாடு டயட் எடுத்தாலும் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? ஆனால் ஒரு மனுஷனால் தாங்க முடியுமா இது? சாப்பிட சாப்பிட ஜீரணம் ஆகாமல் போயிட்டே இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு இதில் மலச்சிக்கல் வேறு, ஒரே கான்ஸ்டிபேஷன். எவ்வளவுதான் பழங்கள் சாப்பிட்டாலும் அப்போ போகவே செய்யாத நேரத்தில் எத்தனை பழம் சாப்பிட்டேன் தெரியுமா? ஒரு 6 கிட்ட பழம் சாப்பிட்டேன், ஆனாலும் போகவே இல்லை. இன்னும் கால் மாற்றி பழம் எடுத்தேன், ஆனாலும் இன்றைக்கும் போகிற மாதிரி ஒன்றுமே தெரியல. அப்படி இருக்குது சூழ்நிலை. ஆனால் ஒரு மோசமான சூழ்நிலையில் நான் இருக்கேன் மக்கள். இந்த நிலைமையில் பட்டு கேடு மோசமான இதாக இருக்குது நிலைமை. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கும். என் ஹஸ்பண்டு கேரளத்துலேயாக வேலை, அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போகிறது அப்படிதான். ஆனாலும் என்னைக்காவது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு இல்லைங்களே அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளங்களும் சேர்ந்து தானே இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மக்களை. அந்த இதில் எப்படின்னே தெரியல, எப்பவும் போல இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்து ஆகப்படி இந்த ஐபிசி இருக்கனால இப்போ ஹெல்த் ஒன்றும் இல்லைனால பீரியட்ஸ் வரதே 2 நாள் லைட்டாக வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரவே செய்யாது. ஸோ அந்த இதில் ஓவலேஷன் நடக்கான்னு உள்ளதே கேள்விக்குறை தான் என்னை பொறுத்தவரை. அப்போ நான் இதில் நினைப்பேன், ஃபஸ்ட்டு குழந்தாவா இருக்கியா, அவ்வளோ போல் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து பாடுபட்டு தான் நமக்கு 2வது கிட்ட அப்படின்னு நினச்சேன். இப்போ லீவில் கேரளத்தில் எனக்கு ஹஸ்பண்ட் வந்த டைமில் ஃபுல்லுமே ஹாஸ்பிட்டல் தான். ஐபிஎஸ்க்கு வேண்டி டேப்லெட் எடுத்ததான் அலைஞ்சு தெரிஞ்சதான். ஆனால் எப்படின்னே தெரியல மக்கள். இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் ஹஸ்பண்ட் போயாச்சு. 2 மாதம் கூட டிலே ஆகியிருக்கு போகாத. இது அதுக்கு கிட்ட அடுப்பிச்சாச்சு. சும்மா இருந்தாலும் சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை, 1% கூட நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சும்மா பாப்பான்னு சொல்லிட்டு கிட்டு போட்டு பார்த்தேன். அங்கே பார்த்தா பாசிட்டிவ்னு வந்து மக்களே. வேற யாருன்னா சந்தோஷப்படுவேன், நான் என்னால் சந்தோஷப்பட முடியவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன். எவ்வளோ ஆச்சரியமான ஒன்று பார்த்தீங்களா? வீட்டில் சொன்னப்புறம் யாருமே நம்பவே இல்லை. கிட்டில் 2 கோடு வந்தால் ஆனாலும் நம்பிக்கை வரவே இல்லை. பிறகு என்ன உடனே மறுநாள் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்கே பார்த்தா அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணி தான் பார்த்தாங்க, 2 கோடு தான் வந்துச்சு. இனி வந்து 5 நாள் கழிஞ்சு போகணும் பிளட் டெஸ்ட் எடுக்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து 3 நாள் கழிஞ்சு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஆனால் இப்போ டியூப்பில் வளருதா இல்லை எப்படின்னு பார்க்க கேண்டி, பேபி வந்து டியூப்பில் வளருதா இல்லை கர்ப்பப்பையில் வளருதா அப்படின்னு பார்க்க. எனக்கு என்ன சொல்லியதுன்னே தெரியல மக்களே. ஏன்னா நான் ஐபிஎஸ்க்கு வேண்டி நிறைய டேப்லெட் எடுத்தேன். இல்லை இப்படியெல்லாம் வரையணியாக இருக்கண்டா, மோசமான சூழ்நிலையில் இருந்தாண்டு நான் டேப்லெட் எடுத்தேன். அதே வந்து குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு டாக்டர் சொல்லிச்சு. சொந்தக்காரர்கள்ட்ட இன்னும் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்தப்பறம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டென்ஷனில் வேதனை வலியோடு இருப்போம். சரி ஆறுதலுக்கு யாருங்களும் ஒரு ஃப்ரெண்டாட்ட சொல்லலான்னு பார்த்தா அவைய கொஞ்சம் கூட நம்மளை காயப்படுத்திய மாதிரியோ இல்லை டென்ஷன் படிய மாதிரியோ பேசணும். அதுதான் உலகம். எனக்கு ஃப்ரெண்டு உடனே சொன்னது என்னென்னு தெரியுமா? ப்ரேயர் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் டேப்லெட் எல்லாம் எப்படி எடுத்தால் குழந்தைய அஃபெக்ட் பண்ணும், இந்த குழந்தை வந்து மூளை வளர்ச்சி இல்லாதையும் ஊனை மட்டும் பிறக்க சான்ஸ் இருக்கணும் அப்படி சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நீங்களே. நம்மளே இன்னும் வந்து டென்ஷனில் இருப்போம். அப்போ மனுஷங்களாட்ட சொல்லி எந்த விஷயம் இல்லை, கடவுளாட்ட சொன்னால் மட்டும்தான் கடவுள் என்ன வச்சுருக்கோ அதுபடி நடக்கும் போல். இப்போ கூட ஒவ்வொரு இதுவுமே நான் வந்து இந்த கார்ட்டூன் வீடியோ படி தான் வெளிப்படுத்தி மற்றவங்கள போல விளாக் பண்ண தான் எனக்கு ஆசை. விளாக்னா ஃபேஸ் காட்டி நமக்கு கஷ்டத்தை எல்லாம் விளாகு, டெய்லி லைஃப் ரொட்டீன் சொல்லுவாக்கு. ஆனால் அது என்னால் முடியாது மக்களே. ஆனால் என்னோடய லைஃப்பில் ஃபுல்லுமே இந்த மாதிரி நோய் வியாதிகள், இந்த மாதிரி சேடனஸ் விஷயங்கள் தான். அதை வந்து விளாகு போல் ஃபேஸ் காட்டி போட்டால் கண்டிப்பாக சொந்தக்கார ஊருக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். உடனே ஆளாளுக்கு இறங்கல ஒரு ஆள் சொந்தக்காரர்கள்ட்ட கேட்பேன், அந்த குட்டிக்கு இப்படியா அவங்க சொந்தக்காரி தானே அவள் வீடியோ இப்படி போட்டிருக்கேன், இந்த நோயா அந்த நோயான்னு. இப்போ சொந்தக்காரங்களுக்கு அது ஒரு முகம் சுளிப்பு மாதிரி ஆகும், ஏன் இவள் வீடியோ இப்படியெல்லாம் போடியா. ஆனால் இதெல்லாம் நார்மல் தான், எல்லாருமே போடணும். விளாகுனா எல்லாமே லைஃப் ரொட்டீன் நடக்க தானே போடணும். ஆனால் இவங்களுக்கு அது பெருசாக தெரியும், முகம் சுழிச்சு இப்படி போடியா. அதனாலே பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ள. தேவையில்லாமல் நம்மளால் அவைகளுக்கு முகம் சுழிப்போ இல்லை ஒன்றும் வேண்டாம். அதனால தான் நான் என்ன யாருனே மறைச்சி ஹைடு பண்ணி இப்படி கார்ட்டூன் வீடியோ போல் போடி பார்த்தல. என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி மாதிரி தான். ஆனாலுமே இப்படியெல்லாம்
வாரதில் யாருமே இது பண்ண மாட்டேன்னு கொஞ்சம் கூட டென்ஷன் தான் தோணும். அதுவே இப்படி மனசில் உள்ள பாரங்கள் வலி வேதனையை இந்த கார்ட்டூன் வீடியோ மூலமாக சொல்லும்போது கொஞ்சம் மைண்ட் ஒரு இதாக இருக்குது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை பார்த்தீங்களா, யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. என்ன சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எப்போவும் டென்ஷனாக நிம்மதி இல்லாமல் இருக்குது. அடுத்து இனி போக போக என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒன்றுமே தெரியல மக்களே. அவ்வளோ போய் அடி கொடுக்குது. நிம்மதியற்ற வாழ்க்கை எந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி இந்த ப்ரெக்னென்சி டைமில் வரவே கூடாது. பாவம் வள்ளி, சங்கடமாக இருக்குது. இதுக்கு மேலே பேச வரல. அடுத்த வீடியோவில் அடுத்து செல்லின்னு ஒவ்வொரு மனுஷன வாழ்க்கை இப்படியெல்லாம் நடக்குது. சிலருக்கு எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷம்தான், ஒரு நிம்மதி கேடு இல்லை. அப்படி எல்லா விஷயத்துலையும் அவங்களும் நல்லது தான் நடக்குது. ஆனால் சிலர் லைஃப் அப்படி இல்லை, அடிக்க மேலே அடி விழுந்தாண்டே இருக்கப்போவும் வாழ்க்கையில் கஷ்டம், துன்பங்கள், வேதனைகள் தான். கடவுள் அப்படி எழுதி வச்சிருப்பாரு. சோதனை வரவர்களுக்கு எப்போ சோதனை வந்துட்டே இருக்கட்டும்.